அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சதுர்த்தி திதியில் செய்யும் காரியங்கள் வதம் செய்தல், மந்திர கட்டு செய்தல், தெய்வ காரியம் மற்றும் தெய்வ அம்சம் செய்யும் சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானுக்கு உகந்தது. இந்த சதுர்த்தி திதி என்பது சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கால கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை சுற்றி வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரும் 14வது நாள் இந்த சதுர்த்தி திதி ஆகும். சதுர்த்தி திதியானது 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் 20 வளர்பிறை சதுர்த்தி திதியாகும். பொதுவாக விநாயகப் பெருமானின் சதுர் என்பது வடமொழி சொல்லாக மாறுகிறது என்றால் 4 என்று பொருள்படுகிறது. கடவுளின் 4 கைகள் சதுர்புஜம் என்று கூறப்படுகிறது. அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திதியிலிருந்து 4வது நாள் சதுர்த்தி திதியாகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதியை சுக்லபட்ச சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. பௌர்ணமி திதிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதியை கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதி என்று அழைக்கப்படுகிறது. சதுர்த்தி திதியானது பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. முழு முதற் கடவுளான பிள்ளையார் அவர்கள் இந்த திதியில் பிறந்தவர் ஆவார். இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு இதில் பிறந்தவர்கள் அதிகமாக இரகசியம் நிகழ்ந்தவர்களாக பார்க்கப்படுவார்கள் மற்றும் பேராசை மிக்க கொண்டவர்களாகவும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் அதிக புகழ்ச்சியுடன் வாழ்வார்கள். அடுத்ததாக பல பேரின் நட்புகளை இவர்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கின்படி திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். புகழ் பெறுவதற்காக பல நாடுகளுக்கு இவர்கள் செல்வார்கள். மந்திர தந்திரங்களில் அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த சதுர்த்தி திதிக்கான வளர்பிறை தெய்வங்கள் பிள்ளையார் மற்றும் யமதர்மன் ஆவார்கள். சதுர்த்தி திதிக்கான தேய்பிறை தெய்வங்கள் என அழைக்கப்படுவது விநாயகரும் யமனும் ஆவார்கள். இந்த சதுர்த்தி திதியில் அதி தேவதையாக பரம்பொருள் விநாயகப் பெருமானும் யமதர்மனும் இந்த திதிக்கு அதி தேவதைகளாக இருக்கின்றனர். இதில் மன்னர்கள் மற்ற நாடுகள் மீது படையெடுக்க உகந்த திதியாக இந்த சதுர்த்தி திதியை தேர்ந்தெடுத்தனர். எதிரிகளை வெல்லவும் தடைகளை தகர்த்த எறியும் விஷசாத்திரம் மற்றும் அக்னி பயன்பாடு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த திதியாக பார்க்கப்படுகிறது இந்த சதுர்த்தி திதி. சதுர்த்தி தினங்களில் கடன்கள் அடைக்க, நெடுநாள் பகையை சமரசம் செய்து கொள்ள, வேத சாஸ்திரங்களை கற்க ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஆன்மீக ரீதியில் ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் மாதந்தோறும் வருகின்ற இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் பரம்பொருள் கணபதி அவர்களை வழிபடுவதன் மூலம் கேது தோஷம் விரைவில் நீங்கும். அடுத்ததாக நீங்கள் சதுர்த்தி திதியில் நாகதோஷ வழிபாடு செய்தால் நாகதோஷங்களின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் கோவில்களில் உள்ள பரம்பொருள் பிள்ளையார் அவர்களுக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனை பூஜைகளும் நடைபெறும். இதேபோல் பிள்ளையாருக்கு வீட்டில் இருந்தபடியே பூஜைகள் நீங்கள் அதிக அளவில் செய்யலாம். வீட்டில் உள்ள பிள்ளையார் சிலைக்கு அல்லது பிள்ளையார் உருவ திருவுருவ படத்திற்கு அருகம்புல்லால் மாலையிடுவது மிக நல்லதாகும். இந்த சதுர்த்தி திதியில் நீங்கள் புதிய வேலைகளில் தொடங்கலாம். வீடு வாங்குதல் செய்யலாம். வாகனங்களை வாங்கலாம். அடுத்ததாக மருத்துவ தொழில் ஏதேனும் இருந்தால் அதனையும் தொடங்கலாம். போன்ற வேலைகளை செய்ய உகந்த திதி இந்த சதுர்த்தி திதியாகும். அடுத்ததாக வீடு கட்டுவோருக்கு வாஸ்து சம்பந்தமான காரியங்களை நீங்கள் அதிக அளவில் இன்றைய நாட்களில் ஈடுபடலாம். இந்த சதுர்த்தி திதியன்று பிள்ளையார் அவர்களை வழிபடுவது சிறப்பாகும். குறிப்பாக புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியை சக்தி கணபதி விரதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் விரதமிருந்து சக்தியையும் பிள்ளையார் அவர்களையும் சேர்த்து வணங்கினால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் குறையும் மற்றும் ஆரோக்கியம் பெருகும். வலுவிழந்தவர்கள் கூட நல்ல உடல் அமைப்பை பெறுவார்கள். அடுத்ததாக பிள்ளையார் அவர்கள் தாய்ப்பாசம் மிக்கவர். அதனால் இந்த நாட்களில் தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் பரம்பொருள் கணபதி அவர்களுக்கு அருகம்புல் சாத்தி சிதற தேங்காய் அடித்து
பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள். நமக்கு வந்த அனைத்து கஷ்டங்களும் அனைத்தும் விரைவில் நீங்கும். நம் சந்தோஷங்கள் அதிகமாக வந்து சேரும். ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் உண்ணாமல் உபவாசம் இருந்தால் குடும்பத்தில் நல்ல சுபிட்சம் மற்றும் தடைகள் எல்லா நல்ல காரியங்கள் விரைவில் வெற்றியடையும். மிகவும் சிறப்பான கல்வி அறிவு மக்களிடையே இருக்கும். புக்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் மற்றும் மக்கள் பேர் என பலவித நன்மைகள் அடையலாம் இந்த சதுர்த்தி திதி நாளில் இந்த பூஜை செய்வதன் மூலம். மேலும் திருமண பேரும் கைகூடி வரும். சனி என்றாலேயே அனைவருக்கும் பயம். இந்த சனி பகவான் தாக்கத்தில் இருப்பவர்கள், இந்த சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இந்த விரதத்தை, அதாவது சதுர்த்தி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டால் சனி பகவானின் தாக்கம் பெருமளவில் குறையும். அடுத்ததாக ரிஷபராசி, கும்பராசி இந்த சதுர்த்தி திதியில் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.